மார்னிங், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம யுகம் கனெக்ட்ல வந்து இந்த செக்ஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க வந்து இட்ஸ் வெரி வெரி ஈஸி ரெசிபிங்க, கியூக்கம்பர் சாலட். பொதுவாகவே நம்ம டயட்டிங் அப்படின்னு ஆரம்பித்தோம்னாக்க வந்து இந்த ஆயிலெலாம் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் பர் டே, அது மாதிரி ரொம்ப மினிமல் குக்கிங் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம டேஸ்டி ஆக்குறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அதுக்குன்னு வந்து நம்ம வந்து டேஸ்ட்லெஸ் ஃபுட்டை ஒரு நாள் சாப்பிட்லாம், 2 நாள் சாப்பிட்லாம். தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு ஹைஜீனிக் ஃபுட்டு, ஒரு நல்ல க்ளீன் ஃபுட்டை சாப்பிட்டுட்டே வரணுன்னாக்க டெஃபினட்டாக அது டேஸ்டியாக இருக்கணும் இல்லையாங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம எப்படி ஒரு சிம்பிள் சாலடை எப்படி நம்ம டேஸ்டியாக ரஸ்டிக்காக ஆக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நோட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய், கல்லுப்பு, கடுகு, பூசணி விதை, சாட் மசாலா, பச்சை மிளகா, ஆரஞ்சு ரெண்ட் அண்ட் ஆரஞ்சு ஸ்லைசஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிற 2 வெள்ளரிக்காய். இப்போ வந்து நியூ கான்செப்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெள்ளரிக்காய் வந்து தொலிலையும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, இதை வந்து சீவி க்ளீன் பண்ணிலாம் கொடுக்காதீங்க. சலாடு சாப்பிட்றதே நம்ம வந்து ஃபைபருக்காக தான். ஸோ அதில் போய் நம்ம இப்படி க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சோம்னாக்க அதில் வந்து ஃபைபருக்கு ஆனால் வேலையே இல்லை இல்லையா அதில். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஹார்டாக நம்ம அம்மிக்கல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் ஈவன் பிஞ்சு வெள்ளரிக்காய்னா நீங்கள் இந்த ஸ்மாஷே போதும். லெட் மீ ட்ரை. வந்தால் அதை கையை வச்சு பண்ணுறேன், இல்லைனா ஐ வில் யூஸ் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, 1 2 3. ஓகே, குட் வருது. ஓகே, தென் இப்படி ஆங்கிள் மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணி பிச்சு எடுத்துக்கோங்க. இதை இதெல்லாம் வந்து ஒரு சம்டைம்ஸ் கிராமத்து ஸ்டைல் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ கையெல்லாம் நல்லா முதல்ல சோப் போட்டு கழுவிக்கோங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் நான் அப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இதை and then இதையும் ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 2 3. ஓகே, ஸோ இது உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து சில சமயம் இதில் வர டேஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக இடிச்சாக்க அதில் வராது. ஓகே, ஸோ திஸ் இஸ் டன். நவ் இதை எப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு இதை எடுத்துகிட்டு போகுதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து கல்லுப்பு, இதை பார்த்திங்கனாக்கா நல்லா க்ளீன் ஹேண்ட்ஸோட இதை வந்து இப்படி உடைச்சதுக்கான தாத்பரியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, இந்த இடுக்குலலாம் நல்லா இது போய் உக்காந்துக்குங்க இந்த மசாலாலாம். ஓகே, தென் இப்போயே பாருங்களேன் நல்லா அப்படியே வாட்டரி ஆயிடுச்சு. தென் இந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். உங்களோட காரத்துக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி இருங்க. பூசணி விதை, கொஞ்சோண்டு சாட் மசாலா, அப்புறம் வந்து கொஞ்சமாக கேண்டீட் ஆரஞ்சு ஆட் பண்ணிக்கலாம், சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு. ஏன்னா இது சுகருங்கனால லேசாக கொஞ்சமாக இந்த காரத்துக்கு இது ஸ்வீட் இருந்தால் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழத்தை வந்து இந்த மாதிரி இப்படி ஒல்லியாக வெட்டிக்கோங்க. இது என்ன பண்ணோன்னா, இதையும் இதே மாதிரி வந்து அப்படியே டேர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கொத்தமல்லி. இப்போது இந்த கடுகை வந்து நம்ம தாளிக்க போகிறதில்ல, நம்ம என்ன பண்ண போகிறோன்னா லேசாக கொஞ்சம் அரைச்சி இதில் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ஒரு லைட்டாக வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இதை பார்த்திங்கன்னா லேசாக போட்டால் போதுங்க, ரொம்ப நிறைய போடுவேன்னா. போட்டுட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது நம்ம எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
சாட் மசாலாவும் ஆட் பண்ணிட்டோம், எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் லிக்விட் இந்த ட்ரெடிஷ்னல் இதெல்லாம் நம்ம வந்து பிரேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நேச்சுரலாக இதை பண்ணுறதுங்கிறது எவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா அது பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ இந்த ரெசிபியோட டிப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க வந்து எப்போவுமே இப்போ வந்து ஜென்ரலாக வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஹெல்த் ஃபீட்ஸு இதெல்லாம் நம்ம பார்த்தாக்கவே வந்து என்ன வருதுன்னா ப்ரோட்டீன் 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 ஹிட் யோர் ப்ரோட்டீன் கோல்ஸ் பர் டே அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாளுக்கு வந்து நீங்கள் ப்ரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஹெல்த்து கூட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அது கரெக்டான ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தட் அப்படின்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அதாவது செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபிலிம் கரியரில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அவங்க ப்ரோட்டீனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் நம்ம போட்டிருக்கிற இந்த பம்கின் சீட்ஸில் வந்து 100 grams பம்கின் சீடில் வந்து 19 grams ப்ரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இது எந்தளவுக்கு நம்ம நிறைய நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறோமோ ஈவன் 100 grams கூட நம்ம போட்டுக்கலாம் அதில். ஸோ அதனால் டிபெண்டிங் ஆன் யுவர் டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது அப்படியே ஈவன் பேக்கிங்கில் எடுத்திங்கன்னா இந்த பம்கின் சீடை தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிடும்போது அது போட்டிங்கன்னா நல்லா க்ரன்ச் ஃபீல் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து நியூட்ரிஷியஸாக சாப்பிட்ணுங்கிறதும் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ முதல்ல ஹெல்த், தென் ஃபுட், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட அடுத்த ஸ்டேஜஸ் ஆஃப் சக்ஸஸ்னால தான் வந்து நீங்கள் வந்து இந்த சலாட் எந்தளவுக்கு நம்ம சலாடை சாப்பிட்டோன்னா சலாட் வந்து லோ கேலரி, அதனால வந்து இட்ஸ் வெரி ஹெல்தி. ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த ரெசிபியை. டூ ட்ரை இட் டுடே இட் செல்ஃப். நாங்கள் உங்களுக்கு இன்னொரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியுடன் வில் மீட் யூ அகேன் டுமாரோ. டில் தென் see you, bye. நன்றி, வணக்கம்.